அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போன்று இன்றும் இஃப்தார் சிந்தனையில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஃப்தார் சிந்தனையில் தொடர்ச்சியாக ஒரு சில நபிமொழிகளையும் குர்ஆனிய வசனங்களையும் நோன்புடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் பார்த்து வருகிறோம். அதன் தொடரிலே இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியை இஃப்தார் சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்கிறோம். 2 விடயங்கள் நாளை மறுமையிலே ஒரு முஃமினுக்காக மன்றாடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடம் 2 நற்கர்மங்கள் ஒரு அடியானுக்காக பரிந்துரை செய்யும். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லி அப்தின் யகூலு ஸியாம் ரப்பி இன்னி மனஅத்துஹு தஆம வஷ்ஷஹவாத பின் நஹார் ஃபஷஃபஇனி ஃபீஹி வயகூலுல் குர்ஆன் மனஅத்துஹு நௌம பில் லைல் ஃபயஷ்ஃபஆன். நோன்பு நாளை மறுமையிலே வந்து நோன்பு நோற்ற அடியார்களுக்காக தனது இறைவனிடம் பரிந்துரை செய்யும். நோன்பு சொல்லுமாம், இறைவா, நான் இவன் உயிர் வாழும் பொழுது உலகத்திலே அவன் என்னை நோன்பு நோற்றான். என்னை நோன்பு நோற்றதனால் அவன் தன்னுடைய உணவு மற்றும் இச்சைகளை தவிர்ந்து பகல் முழுக்க அவன் தன்னை தடுத்திருந்தான். எனவே இவனுடைய விடயத்திலே என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு பரிந்துரைக்கும். அதேபோல எவரொருவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல் குர்ஆன் ஓதுகின்றாரோ அவருக்காக நாளை மறுமையில் அல் குர்ஆன் வந்து, யா அல்லாஹ், இரவு முழுக்க என்னை இவன் தூக்கத்தை தடுத்து ஓதிக்கொண்டிருந்தான். எனவே இவனுடைய விடயத்திலே என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல் குர்ஆனும் பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 2 விடயங்களில் மிக முக்கியமான விடயம் நோன்பும் இந்த அல் குர்ஆன் ஓதுவதும், திலாவத்துல் குர்ஆன். உண்மையிலே இந்த நோன்புடைய காலங்களில் பகல் முழுக்க இரவு முழுக்க விழித்திருந்து அல் குர்ஆனை திலாவத் செய்வதன் மூலமாக, அதிகம் ஓதுவதன் மூலமாக, அதனை தமாம் செய்வதன் மூலமாக எங்களுக்கு அளப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். எனவே எவரொருவர் அல்லாஹுக்காக நோன்பு நோற்று உயிரோட்டமான நோன்புகளை நோற்று அந்த நோன்புடைய நேரங்களிலே அல் குர்ஆனை ஓதி அவனுக்காக அல்லாஹுக்காக தமாம் செய்து அதன் கூலிகளை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த 2 நற்கர்மங்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்து பேசும், பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த ரமலானில் எந்த ஒரு நோன்பையும் நாங்கள் அலட்சியம் செய்யாது தொடர்ந்து நோற்று வருவோம். அதே போல இந்த நோன்புகளின் பகல் பொழுதுகள், இரா பொழுதுகளில் அல் குர்ஆனை அதிகம் ஓதுவோம், திலாவத் செய்து அதிக நன்மைகளை அடைவோம். அதே போல அல் குர்ஆனை ஆக குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமலானிலே எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.